மனமென்னாலும் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:24. ஆமென். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் நீதிமான் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் எப்படி நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார்? அப்படி நாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நீதினாலதான் நம்ம எப்படியா இருக்கிறோம்? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன? அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் வாசிக்கிறோம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே என்னவா இருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்ம என்ன செய்திருக்கிறது? மீட்டெடுத்திருக்கிறது. அப்ப அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட நாம் நீதிமான்கள் என்பது நிச்சயம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தானே? ஆமென். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தினாலதான் நம்ம இங்க வந்து அவருடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நாம் மீட்டெடுக்கப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறோம். அப்ப எப்பொழுது அந்த நிச்சயம் நமக்கு வருகிறது சொன்னால் நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னா ரட்சிப்பு எதனாலதான் வருகிறதா? விசுவாசத்தினால. ரட்சிப்பை விசுவாசத்தினாலதான் வருகிறது என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்தினாலதான் என்னவா மாறுகிறோம்? நீதிமான்களாய் மாறுகிறோம் என்பதே உண்மையான காரியம். அப்போஸ்தலர் 13:39ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ. மோசேயின் நியாயப்பிரமாணம் அது என்னது? மனுஷனை நீதிமானாக்க கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதா? கிடையாது. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே மனிதனை நீதிமானாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமா தானே? பழைய ஏற்பாட்டில் நீதிமானாக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஏன்னா ஆபேல், காயின் இவருடைய காலத்துல நியாயப்பிரமாணம் கிடையாது. இவன் ஆபிரகாம் காலத்திலும் நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அதற்கு பின்பாக மனிதனுடைய பாவங்கள் பெருக 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 கர்த்தர் மனுஷனை ஜலப்பிரவாகத்தினால் அழிச்சும் பார்த்தார். ஆனாலும் மனுஷனுடைய பாவம் என்பது அது முடிந்த பாடாயிடும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால், மோசே என்ற ஒரு மனிதரை உருவாக்கி அவனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாய் கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? மனுஷன் அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அதன் மூலமாய் என்ன பண்ணுவான்? திருந்துவான். ஏனென்றால் அது ஒரு சட்டதிட்டம், சட்ட புத்தகம். இன்னைக்கு நமக்கு இருக்கிறது இல்லையா? நமக்கு அருமையான அம்பேத்கர் அவர்கள் மூலமாய் நமக்கு சட்ட புத்தகம் வகுக்கப்பட்டது. அது இன்றைக்கு நமக்கு ஒரு சட்டமாய் வகுக்கப்பட்டு
கிடையாது. நிறைய சந்து பொந்து, அந்த சட்டத்துக்குள்ளேயும் என்ன இருக்கு, சந்து பொந்து எல்லாமே இது பண்ணி இன்றைக்கு சட்டம் வகுத்த பிறகுதான் மீறுதலும் அதிகமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதே தான் அன்னைக்கும் ஆண்டவர் மனுஷன் அந்த சட்டத்தை வகுத்து கொடுத்த மனுஷன் என்ன பண்ணுவான், தான் தோன்றித்தனமாய் மிருகத்தனமாய். ஏன்னா நோவாவின் காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அதிகமாய் அவங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாது பாவன்ற ஒரு காரியத்துல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தபடினால்தான் கர்த்தர் என்ன செய்தார், இந்த ஜனங்கள் இப்படியா இருக்கிறான்னு சொல்லி அவர் தமக்கென்று ஒரு சொந்த ஜனத்தை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சட்டத்தை வகுத்து இவர்களாவது என்னுடைய நித்தியத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த அந்த சட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதுதான் என்னது, நியாயப்பிரமாணம். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகு மனுஷன் என்ன பண்ணான், அதுலயும் என்ன பண்றான், நிறைய சந்துகள் என்ன பண்ணிட்டான், தேர்ந்தெடுத்தான். நிறைய சந்து பொந்துகளை என்ன பண்ணிட்டான், தேர்ந்தெடுத்து அதுல எப்படியாய் ஆண்டவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா என்னது, அதுல சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் எல்லாமே எப்படிதான், எல்லாமே ஸ்ட்ரைட் தான், வெட்டு கொண்டு துண்டு ரெண்டு தான். ஆண்டவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு தான் அந்த நியாயப்பிரமாணத்துல வகுத்திருந்தாங்க. ஆனால் அதிலும் கூட மனுஷன் என்ன பண்றான், மீறி நடக்கிறவனா. எப்படி மீறி நடந்தான்னு சொன்னால், செய்யறத செய்யலாம், நடக்கிறது நடக்கும். ஏன்னா சட்டம் அப்படித்தான் இன்னைக்கும் மனுஷங்களை அப்படிதான் நடத்தி கொண்டிருக்கோம். என்னமோ கொடுக்க போற தண்டனை கொடுப்பாங்க, அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழியை பார்க்கலாம். ஏன்னா அப்போ ஒரு சட்டம் என்ற ஒரு காரியம் மனுஷனை அது திருத்துகிறதா என்று சொன்னால், அதிலிருந்து வெளியே வருகிறதுக்கு, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுது, வழியை பார்க்குது. வழியை மனுஷன் என்ன பண்றான், தேடுகிறனா இருக்கிறான். அன்றைக்கு நியாயப்பிரமாணமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னா என்ன பண்ணுவானா, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னது, பலி கொடுக்கிறது. இதை என்ன பண்ண மனுஷன் செயல்படுத்த ஆரம்பித்தான். இதைத்தான் அப்போஸ்தலர்ல அழகாய் சொல்லியிருக்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ. என்னவா, நியாயப்பிரமாணம் மனுஷனை பாவத்திலிருந்து அந்த சட்டத்திற்கு பயந்து நடக்கும்படியாய் அது கொடுக்கப்பட்டது. பாவத்திலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும், சட்டத்திற்கு, நியாயப்பிரமாண சட்டத்திற்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யா, மனுஷனை நீதிமான்களாய் ஆக்கக்கூடாது இருந்தது. என்ன சொல்றது இல்லையா, அந்த நியாயப்பிரமாணம் கூட மனுஷனை என்ன பண்ண முடியல, நீதிமானாய் மாற்ற முடியவில்லை. ஆனால் விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் என்னவா, விசுவாசிக்கிறவன். அப்ப நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை எது செய்கிறது, விசுவாசம். அல்லேலூயா. எந்த விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் எனக்காக வந்திருக்கிறார், அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னை எல்லா பாவத்தினின்று என்ன பண்ணிருக்கு, என்னை மீட்டெடுத்திருக்கிறது என்ற விசுவாசம். இந்த விசுவாசம் நம்ம என்ன செய்திருக்கிறது, நீதிமானாய் மாற்றிருக்கிறது. நியாயப்பிரமாணம் செய்யாததை எது செய்திருக்கிறது, விசுவாசம் செய்திருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் தான் ரட்சிப்புக்கான அடித்தளம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நாம நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். எதனால, விசுவாசிக்கிறதுனால. அப்போ எப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் விசுவாசிக்கும் பொழுது. நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் ஜீவனோடு கூட இருக்கிற தேவன். இந்த விசுவாசம் இருக்கா, இருக்கா? ஆமென். ஏனென்றால் நாம் எவ்வளோ விழுந்தாலும் நம்ம ஒரு பலனோட கூட இருக்கிறோம். எவ்வளோ நம்ம சோர்ந்து போனாலும் நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல. எதனால, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அவர் நிச்சயமா என்னை காப்பாற்றுவார். அவர் என்னை நிச்சயமாய் தள்ளாட விட மாட்டார். அவர் நிச்சயமா என்னை தாழ்வை காண விட மாட்டார். அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு நிச்சயம் தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுது, எல்லா சூழ்நிலையும் எவ்வளவு நெருக்கடிகளை பார்த்தாலும் நம்ம ஆண்டுடைய கிருபையினால நிற்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இது எதனால வருது, நியாயப்பிரமாணத்தினாலயா? கிடையாது, விசுவாசத்தினால. அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் நம்ம இன்றளவுக்கு நிற்க வைக்கிறது.
ரோமர் 3:28 வாசியுங்கள். ரோமர் 3:28. அல்லேலூயா. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நியாய பிரமாணத்தின் கிரியைகள் ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்றுகிறது இல்லை. எது மனுஷனை நீதிமானாய் மாற்றுகிறது? விசுவாசம். அல்லேலூயா. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. இந்த விசுவாசம் தான் நம்ம இன்று அளவுக்குமாய் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்தி நிறுத்திருக்கிறது. அதனாலதான் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். ஆமென். நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் அமர்ந்திருக்கிறோம். நாம் தைரியமாய் சொல்ல முடியும், நான் நீதிமான். அல்லேலூயா. நாம் தைரியமாய் சொல்ல முடியும், நான் நீதிமான். ஏன்? காரணம் என்ன? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நாம நம்முடைய நீதினால நம்ம ஒண்ணுமே இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எப்போ நான் நீதிமான நாம நம்மளை செப்பரேட்டா நிறுத்தி பார்க்கிறோமே, அப்போவே நம்ம என்னவாயிட்டோம்? விழுந்துட்டோம். நாம நம்மளை அவர் இல்லாம நாம நம்மளை செப்பரேட்டா நான் நீதி செய்கிறேன், நான் நீதிமான் நினைச்சேன். அப்படி பார்த்தா உலகத்துல நிறைய நீதிமான்கள் இருக்கிறாங்க இல்லையா? ரட்சிக்கப்படாத எவ்வளவு நீதிமான்கள் இருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் தான தர்மம் பண்றாங்க, நிறைய பேர் புண்ணியம் பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இல்லாமலேயே அவர்கள் நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது தெரியுமா? நமக்கு இருக்காங்க நிறைய பேர் உலகத்துல உண்மையாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள், நீதியாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில யார் கிடையாது தெரியுமா? யார் கிடையாது? இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் அவர்கள் எப்படியா இருக்காங்க? நீதி தவறாதவர்கள், நியாயம் தவறாதவர்கள், தர்மம் தவறாதவர்கள், உண்மை தவறாதவர்கள். நம்ம உலகத்துல எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? பெருமையாய் பேசுகிற எத்தனையோ பெருந்தலைவர்கள். இன்னைக்கு ஒரு தலைவர் காமராஜர் என்பவருடைய ஒருவருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது உண்மையாவே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஒரு பெரிய தலைவர்களை உருவாக்கினவர். சென்ட்ரல்ல ஒரு பிரதமரை உருவாக்கக்கூடிய அதிகாரம் கூட அவர் கையில இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் சொல்லுவாங்க. அவர் என்னன்னு சொல்லுவாங்க? அவர் பேர் என்னது? பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்லி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அவரை போல வாழ்க்கையில அந்த எளிமை, அந்த பதவியை தனக்கு மேன்மையா எடுக்காதபடி, அந்த பதவியை துஷ்பிரயோகம் செய்யாதபடி அப்படியெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? நீதியா வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் உண்மையா உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கிடையாது. யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த நீதி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் நம்மை ஆண்டவர் ஒரு நீதிமான், அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு நீதி செய்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இல்லாமல் இருப்போமானால் நிச்சயமாய் நாம் என்ன சொல்ல முடியாது? அந்த நீதியை நாம் பறைசாற்ற முடியாது என்பதுதான் வேதத்தின் படியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நான் இயேசுக்கு சொல்றேன்? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னாலே எல்லாமே ஒருவனை எங்க வரமாட்டேன், பிதாவிடத்தில் வரமாட்டேன். அப்போ நாம் நீதிமான் என்ற ஒரு காரியம் நமக்கு எதனாலே வருகிறது? விசுவாசத்தினால. விசுவாசம் எதனாலே வருகிறது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே வருகிறது. அப்ப நாம இந்த நீதிமான் என்ற ஒரு காரியத்தை நம்ம எந்த ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தின் நீதியை செய்கிறதுனால நாம் நீதிமான்களால் நாம் தேவனுடைய பார்வை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் மாற முடியாது. இயேசு கிறிஸ்துவை நம்மை நீதிமானாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலதான் நாம் நீதிமானாய் மாற முடியும். நான் சொல்ற உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் நீதிமான்களாய் எல்லாரும் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்
விசுவாசம் என்ற ஒரு காரியத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நீதிமான் அவர்கள் அளவுக்கு நாம என்ன சொல்ல முடியாது. நம்ம நீதிமான் காட்டிக்க முடியுமா? காமராஜர் மாதிரி நான் ஒரு நீதிமான் சொல்ல முடியுமா? எத்தனையோ பெரிய தியாகிகள் இருக்கிற அவங்கள அளவுக்கு நான் நீதிமான் சொல்ல முடியுமா? கிடையாது. ஆனா ஒரே ஒரு நீதி நம்ம கிட்ட என்ன நீதி? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த மீட்பு, அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட அந்த நீதி நம்மிடத்துல இருக்கிறபடினால நாம யாரா இருக்கிறோம்? நாம் நீதிமானா இருக்கிறோம். ஆமென். இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் இல்லையா நமக்கு? எவ்வளோ எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ தியானம் செஞ்சு அவங்கெல்லாம் நீதிமான்கள் என்ற பெயரை வாங்குகிறார்கள். ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற அந்த ஒரு விசுவாசம் நம்ம என்னவா மாற்றிருக்கிறது? நீதிமானை மாற்றிருக்கிறது. இப்போ நம்ம எவ்வளவு பெரிய கிருபையை பெற்றோரா இருக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் நம்ம என்னவா செய்திருக்கிறது? நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நான் பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொல்லி பார்ப்போமானால் ரோமர் 3:26 வாசிங்கள். நான் இப்போ கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றும் விசுவாசம். எந்த விசுவாசமா? கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். கிருபாதார பலி, நமக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபாதார பலியா இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினாலே அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நம்ம என்னவா இருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபாதார பலி நம்ம மேல வைத்த அந்த கிருபையின் பலிதான் நம்ம என்ன செய்திருக்கிறது? நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இது நம்முடைய எந்த ஒரு நீதினாலும் உண்டானது அல்ல, நம்முடைய கிருபையினாலே உண்டானது. அல்லேலூயா. இது நம்முடைய நீதியா? கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தது நம்முடைய நீதியா? கிடையாது. நம்முடைய மூதாதையர் செய்த நீதியா? கிடையாது. நம்முடைய தாய் தகப்பன் செய்த நீதியா? கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மே வைத்த கிருபை. உங்களை என்னைய தெரிந்து கொண்டாரே, உலகத்திலே மகா ஆத்துமாக்களாய் வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்காத அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர், அப்பா ரொம்ப நல்ல உத்தமனாய் வாழ்ந்திருக்கிறாய், அதனால நான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன்னு சொல்லி யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? கிடையாது. நம் உலகத்திலே பார்க்கிற மகாத்துமாக்கெல்லாம் நீ உத்தமனாய் வாழ்ந்தபடினால உனக்கு நான் ரட்சிப்பை கொடுக்கிறேன்னு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தகுதி இல்லாதவர்களுக்கு. இந்த கிருபை என்பது எதை குறிக்கிறது? கிருபை என்பது எது? தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியை கொடுப்பது. அல்லேலூயா. இப்ப நமக்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபேவர் இருக்கு தெரியுமா? அது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தகுதியான தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிருபை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை? அது நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் என்ற அந்த கிருபை இது எப்பொழுது விளங்கும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகும்பொழுது நம்முடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாம் நீதிமான் என்ற முத்திரை நமக்கு குத்தப்பட்டிருக்கு. அப்ப நாம அந்த கிருபை என்ன செய்திருக்கிறோம்? இது நம்முடைய செயலாலே அல்ல, நம்முடைய முயற்சினாலே அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இதை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி விசுவாசம். அல்லேலூயா. அடுத்து 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ரோமர் 8:30 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்கே இந்த முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ, இதுதான் முக்கியம். அல்லேலூயா. இங்கே நாம ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு எது தேவையா? எது தேவை? முன்குறிப்பு. அல்லேலூயா. எவ்வளோ பேர் உலகத்துல இருந்தோம், நம்ம முன்குறிச்சிருக்காரு பார்த்தீங்களா? நம்மள முன்குறிச்சிருக்காருல. அப்ப ஆண்டவர் முதலாவது நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டாரா? முன்குறிச்சிட்டார். நமக்கு இதை யோசிக்கும் போதே நம்ம
ஏதோ ஒரு சூழ்நிலையில பிறந்த, ஏதோ ஒரு சூழ்நிலையில வளர்ந்த, ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துல உழன்ற, ஆனா இன்னைக்கு என்ன நீங்க முன்குறிச்சிருக்கீங்களே. எத்தனை பேருக்கு இந்த முன்குறிப்பு இருக்கிறது? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? அழைச்சிருக்கிறார். அப்ப நம்மள என்ன பண்ணிட்டாரு? முதல்ல முன்குறிச்சு நம்ம மேல ஒரு ஸ்பாட் வச்சுட்டாரு. நீ என்னுடையவள், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? முதல்ல முன்குறிச்சிட்டாரு. முன்குறிச்சதும் இந்த முன்குறிப்புக்கு பின்னாடி முன்குறிச்சதும் நம்ம ரட்சிக்கப்பட்டுருமா? எத்தனை பேர் ஆண்டு நான் பிறந்ததுமே ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்றவங்க? ஈவன் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தா கூட பிறந்தது ரட்சிக்கப்பட்டது கிடையாது. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து கிறிஸ்தவ வளர்ப்பிலேயே வளர்ந்தா கூட அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. எப்பொழுது அவர்கள் பாவ மன்னிப்புக்கு என்று மீட்கப்படுகிறார்களோ, ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்கிறார்களோ, அப்போதுதான் என்னவா இருக்கிறது? அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு பூரணப்படுகிறது. அப்போ இந்த முன்குறிப்பு என்பது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே பிறந்தப்ப என்ன பண்றது இல்ல, அது கிடைக்கிறது இல்லை. சில ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலேயே பிறந்து கூட வழி தவறி போயிருக்கு. கரெக்ட் தானே? எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிறந்து கூட எத்தனையோ பிள்ளைகள் என்ன பண்ணிருக்கிறாங்க? வழி மாறி போயிருக்கு. அப்போ இதுக்கு ரட்சிப்பு, இது ஒரு பாரம்பரியமாகவோ இல்லை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிறதோ ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த முன்குறிப்பு என்பது கர்த்தரால் உருவாக்கப்படுறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? முதலாவது முன்குறிக்கிறார். முன்குறிச்ச பிறகு அவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், ஒருவேளை அந்த முன்குறிப்புக்கும் அழைப்புக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அது 10 வருஷமா இருக்கலாம், 12 வருஷமா இருக்கலாம், சிலருக்கு 40 வருஷம் கூட இருக்கு. ஆனா என்னது? என்னைக்கும் முன்குறிச்சிட்டார். நான் சொல்றது புரியுதா? முன்குறிப்பு என்பது என்னைக்கும் ஆண்டவர் பண்ணிட்டாரு, முன்குறிச்சிட்டாரு. ஆனா அந்த அழைப்பு என்பது எப்ப வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் இல்லையா? சில வாழ்க்கை பிராயத்திலே ரட்சிக்கப்பட்டுருவாங்க, சிலர் திருமணத்துக்கு பின்பாக ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க? நல்லா அநேக பிரச்சனைகளை சந்தித்து 40-50 வயசுல ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் மரணப்படுக்கையில் என்ன பண்ணுவாங்க? தெரிந்து கொள்வாங்க. இப்படிப்பட்ட காரணம் முன்குறிப்பு என்பது கர்த்தருடைய முன்குறிக்கப்பட்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் பண்றாரு, அவர்களை ஏற்ற நேரத்தில் என்ன பண்றாரு? அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு பிறகாக அடுத்து என்ன நடக்கிறது என்று சொன்னால், இங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிமா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். யார அழைச்சாரோ முதல்ல முன்குறிப்பு, அடுத்து இந்த வசனத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கான வசனம், நம்ம தெரிந்தெடுப்புக்கான வசனம். அப்போ முதல்ல என்ன பண்ணிட்டாரு? என்னைக்கோ முன்குறிச்சிட்டாரு. ஆனா அழைக்கிற அழைப்பு கொஞ்சம் தாமதப்படும். அவருடைய செலக்ஷன், அவருடைய தேர்ந்தெடுப்பின்படியா என்ன பண்ண தாமதப்படும். அடுத்து என்ன பண்றாரு? அழைக்கிறார். அழைச்சது எதுக்காக அழைச்சிருக்கிறார்? நீதிமான்களாய் மாற்றுகிறதற்கு. அப்ப அடுத்தது என்ன பண்றார்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அடுத்து எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை என்ன செய்கிறாரா? மகிமைப்படுத்துகிறார். ஆமென். எவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறாரோ, இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் என்ன செய்கிறாரா? அவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண மகிமை அல்ல, நித்தியத்துக்குரிய மகிமை. ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை முன்குறித்தது, நம்மை அழைத்தது, நம்மை நீதிமான்களாக்குறது எல்லாமே சும்மா கிடையாது, நம்மை மகிமைப்படுத்துகிறதற்காக. ஆமென். இந்த மகிமை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணிருக்கு? இந்த மகிமை கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து அந்த அதே அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது 33 ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டால் அவர்களை குற்றம் சாட்ட எந்த மனிதனாலும் கூடாது. ஏன்னா நீதிமானாய் மாற்றி இருக்கிறவர் யாரு? தேவன். அப்ப உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறவருக்கு உங்களை பற்றியும் என்னை
பற்றியும் தெரியும். நமக்கு எந்த மனுஷனும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை என் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியினாலே என்னை என் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவர் பார்வையில இருக்கிறேன். என்னை எந்த மனுஷனும் குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த மனுஷ பார்வையில நம்மை குற்றப்படுத்த நினைக்கிறவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா இதை அழகாய் அவர் தேவதாசன் சொல்லுகிறார், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர்களை ஒருவரும் கைவிட்டு என்ன பண்ண முடியாது? குற்றப்படுத்த முடியாது. அழைத்து ஒரு உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? முன்குறிச்சிட்டாரு. முன்குறிச்சபடினாலதான் என்ன அழைச்சிருக்கிறாரு. என்னை அழைச்சபடினாலதான் அவர் நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. என்னை நீதிமானா மாற்றினபடினால்தான் அவர் என்ன செய்கிறார்? என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப என்னை தெரிந்து கொண்ட என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. என் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம எந்த மனுஷனுக்கும் அஞ்சி வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், என்னை தெரிந்து கொண்ட என் தேவனுக்கு முன்பாக நான் என்ன பண்ணணும்? நான் பயந்து வாழ வேண்டும். என்னை தெரிந்து கொண்ட என் தேவனுக்கு நான் நடுங்கி வாழ வேண்டும். என்னை தெரிந்து கொண்ட என் தேவனுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அம்மாதானே? அப்ப நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரே ஒரு காரியம் தான், நான் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருந்தோம்னா எந்த மனுஷனுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஏனென்றால் நம்மை பார்க்கிறது, அவருக்கு நம்ம வாழறதே நம்ம அந்தரங்கத்துல பார்க்கிற தேவன் இல்லையா? அவருக்கு முன்னாடி நம்ம வாழணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நாம அவருக்கு முன்னாடி நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்ம யாருக்கு நம்மள நல்லவன் ப்ரூவ் பண்ணணும்? யாருக்கு நம்ம நான் பர்ஃபெக்ட் ப்ரூவ் பண்ணணும்? இல்லையா? ஏன்னா எல்லா மனுஷனும் எல்லா சூழ்நிலையும் நம்ம பாக்குறாங்களா? இன்னைக்கு நீங்க என்ன எங்க பாக்குறீங்க? என் வீட்டுக்குள்ள என்ன பாக்குறீங்களா? இல்ல இல்ல. நான் போற இடத்துல என்ன பாக்குறீங்களா? இல்ல இல்ல. ஆனா என்ன எல்லா இடத்துலயும் பார்க்கிறவர் யாரு? தேவன். இல்லையா? இங்க நீங்க என்ன பார்க்கும்போது கஷ்டமா என்னமா சத்தியத்தை சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாப்பீங்க. ஆனா என்ன என் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு நான் யாரும் தெரியுமா? தெரியாது. ஆனா என்ன உள்ள பார்க்கிறவர் யாரு? என் ஆண்டவர். அப்ப நானே இங்க மாத்திரல, நான் அங்கேயும் அவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா. அப்ப அவருக்கு நான் இருக்கிற அந்த இடத்துல நான் உண்மையா இருந்தேன்னா என்ன மனுஷங்க எந்த மனுஷனுக்கு குற்றப்படுத்த முடியும்? இல்ல உங்களை எந்த மனுஷனுக்கு குற்றப்படுத்த முடியும்? நீங்க சபையில வந்து உட்கார்ந்து நீங்க உங்க வீட்டுல எப்படி இருக்கீங்கன்றது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு முன்னாடி நீங்க சரியா இருக்கீங்க, என் தேவன் பார்வையில நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த மனுஷங்கிட்ட போய் நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லணும்? சொல்லுங்களேன். ஏன்னா மனுஷன் நம்மளை தனிப்பட்ட முறையில பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை பார்க்கிறவர். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக, அதனாலதான் இங்கே வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்களே குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, சத்தியத்தின்படி நடக்கிற நாம் என்ன பண்ண தெரியுமா? நாம் நீதிமான்கள் என்ற அந்த அந்தஸ்தை அந்த தகுதியை நாம் பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் ஒன்னே ஒன்றுதான், கர்த்தாவே உங்களுக்கு முன்னாடி என்னை நீதிமானா மாற்றுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி என்னை நீதிமானா மாற்றுங்க. உங்களுக்கு முன்னாடி என்னை உண்மையா மாற்றுங்க. உங்களுக்கு முன்னாடி என்னை பரிசுத்தமா மாற்றுங்க. உங்க பார்வையில நான் என்ன பண்ணணும்? உண்மையாயிருக்கணும். இந்த ஒரு ஜெபம் உங்களுக்கு என்னைக்கு வேணும். இந்த ஜெபத்தை நீங்க செய்வீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் எந்த மனுஷனும் குற்றம் சாட்டுகிறதற்கு நமக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். குற்றம் சாட்டினாலும் நாம் அதை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ இல்லை. ஏன்னா நாம சொல்றோம், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:4,
இப்போ இந்த ஆபேல் என்பவன் யாரு, காயின் என்பவன் யாரு? யாரு? ஆதாமின் சந்ததி. ஆதாம் பெற்றெடுத்த முதல் சந்ததி காயின், ஆபேல். அப்போ இந்த காயினும் ஆபேலும் இருந்த காலத்திலே நியாயப்பிரமாணம் இருந்ததா? இருந்ததா? நியாயப்பிரமாணம் இருந்ததா? ஆபேல் காயின் இருந்த காலகட்டத்திலே நியாயப்பிரமாணம் இருந்ததா? இருந்துச்சா? ஆதாமுடைய சந்ததி காயின், ஆபேல். அந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. ஆபிரகாம் காலத்துல நியாயப்பிரமாணம் இல்லைன்னா காயின் ஆபேல் காலத்துல என்ன நியாயப்பிரமாணம் இருக்கும்? அதனால நீங்க பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் அந்த காலகட்டத்திலே என்ன இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. அதிலே சட்ட திட்டங்கள் எதுவும் வகுக்கப்படவில்லை. அதிலே ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு விளைச்சலில் முதல் பலனை செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு விளைச்சலிலே தசமபாகம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்ட திட்டத்தை படிச்சாங்களா? கிடையாது. ஆனால் இது எப்படி உருவானது? இல்ல ஆண்டவர் சொன்னாரா, எப்பா நீ வந்து என்ன பண்ற, விளைவிக்கிற, நீ விளைவிக்கும் போது பெஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு முதல் பலனை நீ என்ன பண்ணணும், எனக்கு நீ கொடுக்கணும் காயின் அப்படின்னு சொல்லி காயின் கிட்ட சொன்னாரா? இல்ல ஆபேல் கிட்ட, ஆபேல் நீ என்ன பண்ற, நீ வந்து மந்தை மேய்க்கிற, மந்தையில முதல் பலனை பெஸ்ட் நீ என்ன பண்ணணும், எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரா? அதை போட்டிருக்கா? அப்படி ஏதாவது சட்டம் வகுத்திருக்கா? கிடையாது. நீங்க பைபிள்ல இந்த 2 அதிகாரத்துல 2-3 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னதே கிடையாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது நாம் தேவனை நேசிக்கிற நேசத்தின் அடையாளம். என்னது? நாம் எவ்வளவாய் தேவனை நாம் நேசிக்கிறோம் என்ற நேசத்தின் அடையாளம் தான் நம்ம கொடுப்பது. இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா, அப்ப இது என்ன பார்த்து வெத்துட்டோம், வேற வழி இல்லை, இதுக்கு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யறது ஒரு வழி. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிறோம். அநேகர் என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும் போது ஒரு சீர்வரிசை கொடுப்பதோ, ஒரு காரியங்களை கொடுப்பதோ, ஒரு வெகுமதியை கொடுப்பதோ, கிஃப்ட் கொடுப்பதோ, அது எதனால கொடுக்கிறோம்? எனக்கு பிடிக்கல, வேண்டாம் வெறுப்பா நான் செய்யறேன் நான் கொடுப்போம் இல்லை. ஐயோ என் பிள்ளை நல்லா இருக்கணும், என்னது என் பிள்ளைக்கு இதை நான் செஞ்சேன், என் பிள்ளை என்ன பண்ணுவா, போற இடத்துல சந்தோஷமா இருப்பான். என் பிள்ளைக்கு இதை செஞ்சேன்னா, என் பிள்ளைக்கு என்ன பண்ண, இந்த பிறந்தநாள் இந்த கிஃப்ட் நான் கொடுத்தேன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இது என்னது? இது வந்து ஒரு கட்டாயத்தினால வர்றதா, ஒரு வெறுப்புனால வர்றதா? எதனால வருது? விருப்பத்தினால, அன்பினால. தேவன் மனுஷத்துல எதை எதிர்பார்க்க தெரியுமா? என்னை அன்பினாலே கொடுக்க வேண்டும், எனக்கு அன்பினாலே கொடுக்க வேண்டும், எனக்கு நேசத்தினாலே கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவர் ஏதாவது சட்டத்திட்டம் வச்சாரா? ஏதாவது சட்டத்திட்டம், காயின் இதை கொடுக்கணும், ஆபேல் இதை கொடுக்கணும் சட்டம் வச்சாரா? கிடையாது. அங்க என்ன தெரியுமா? விசுவாசம். என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசம். ஆபேலுக்கு விசுவாசம் இருந்தது. என்னை ஒரு தேவன் பார்க்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த மந்தையை பெருக பண்ணினது என் தேவன், இந்த பெருக பண்ணின என் தேவனுக்கு நான் என் ஆசீர்வாதத்தை கொடுப்பது எனக்கு இருக்கிற கடமை. நான் அவரை நேசிக்கிற நேசம், இதுதான் விசுவாசம். அப்போ நாம தேவனுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பது என்பது அன்பு நிமித்தமாகவே தவிர இது என்னது, ஒரு எரிச்சலும் ஒரு வெறுப்பும் ஒரு கட்டாயமும் அல்ல. நான் தான் சொல்றேன், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். அப்ப யாரிடத்துல பிரியமாய் இருக்கிறார்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல. இப்ப கட்டாயமாய் கொடுக்கிறதோ இல்ல விசனமாய் கொடுக்கிறதோ என்ன பண்ண தெரியுமா? அது மறைச்சு வைக்கும், அது பொய் சொல்லும், அது கம்மியா காட்டும், இவ்வளவுதான் எனக்கு. அதுதான் அழகு ஆண்டவர்கிட்ட ஆரம்ப கட்டம், உலக தோற்றத்தின் ஆரம்ப கட்டமாய் உண்டான முதல் சந்ததிக்கு ஆண்டவர் அந்த உதாரணத்தை காட்டுகிறார். ஒருத்தர் சந்தோஷமா கொடுக்கிறான், ஒருத்தர் கட்டாயமாயோ கொடுத்தாகணுமே, இவ்வளவு விளைஞ்சிருக்கு அவன் கொடுக்கிறான், நம்மளே இதை கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக. உங்களுக்கு புரியுதா? இது என்னது? உலக தோற்றத்திலேயே முதல் சந்ததியை ஆண்டவர் காட்டுறாரு. 2 வகையான மனுஷர்கள். என்னது? ஒன்னு அன்பு நிமித்தமாய் உள்ளத்தின் மனப்பூர்வத்தில் இருந்து என் ஆண்டவருக்காய் நாம் கொடுக்க வேண்டும். எனக்கு வல்லமை கொடுத்த, எனக்கு உடம்பு கொடுத்த, எனக்கு நன்மை கொடுத்தார், என்
ஏன்னா என்னை பார்க்கிற என் தேவன், எனக்கு பலனை கொடுக்கிற தேவன், எனக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவருக்கு நான் உண்மையாய் கொடுக்க வேண்டும் என்ற ஆபேலையும் அவர் பார்த்தார். மனம் உவந்து கொடுக்காதபடி ஆண்டவருக்கு விசனமாய் கொடுக்கிற காயினையும் பார்த்தார். அங்கே ஆண்டவர் ரிசல்ட்டையும் கொடுக்கிறார். யார் அங்கீகரிக்கிறாரு? ஆபேலோட அங்கீகரிக்கிறாரு. யாரோட அங்கீகரிக்கல? காயினோட கர்த்தர் அங்கீகரிக்கல. அப்ப நாம் கொடுக்கிறது கூட ஒரு விசுவாசத்தின் அடையாளம் தான். அப்ப நாம விசுவாசிகள் என்று சொல்லிவிட்டு நாம அந்த ஒரு விசனமாயும் ஒரு மனப்பூர்வம் இல்லாமலும் இல்ல ஒளிவு மறைவோடும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால அது விசுவாசிகளுக்கு அடையாளமாகுமா? நிச்சயமா இருக்காது. நான் சொல்லல, வசனம் சொல்ல, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் என்னவா மாறினானா? அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அப்ப அவன் என்ன செய்கிறானா? அதனால கொடுத்ததுனால, மனப்பூர்வமாய் கொடுத்ததுனால நீதிமானா எண்ணப்படுகிறான். அங்க வேற ஏதாவது நீதி செஞ்சான்னு இருக்கா? ஒரு 100 பேர் ஆதாயப்படுத்தினான்னு இருக்கா? கிடையாது. அவன் விசுவாசிக்கிறான், என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்கு அவருக்கு நான் உண்மையா இருக்கிறது சொல்லி மனப்பூர்வமாய் கொடுத்தது நிமித்தமாய் அவன் என்னவா இருக்கிறான்? நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் என்ன செய்கிறாரா? தேவன் என்ன செய்கிறாரா? சாட்சி கொடுத்தார். தேவன் பழைய பாட்டிலே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, வேதத்தை நான் பேசிட்டு இருக்கேன், சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன். நான் அதுல இருக்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நான் எதுவுமே பேசுறதில்ல, பேசினதும் இல்லை, பேசவும் இல்லை. இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாய் ஒரு மனுஷனுடைய காரியத்தை சாட்சி கொடுக்கிறார். எதை குறித்து தெரியுமா? எதை குறித்து? மனுஷனுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே, இது பழைய ஏற்பாட்டில முதலில் உண்டாக்கப்பட்ட சந்ததியை குறித்து. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி சொல்லுங்க? என்ன சாட்சி சொல்லுங்க? சொல்லுங்க. ஒரு ஏழை விதவையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எங்க உட்கார்ந்துருக்கு தெரியுமா? எங்க உட்கார்ந்து சாட்சி சொல்ற? சொல்லுங்க. காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து, அது அருகில உட்கார்ந்துக்கிட்டு அவர் எல்லாரையும் பார்க்கிறார். யார் யாரு என்னென்ன மனசோட எப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறார். அப்போ அவர் பார்க்கும் பொழுது அந்த 2 வெள்ளிக்காசு கொடுத்த, தன் ஜீவனத்துக்கு உண்டானதை கொடுத்த ஏழை விதவுடைய சாட்சி இங்கே ஆபேலுடைய காணிக்கை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அங்கே ஏழை விதவுடைய காணிக்கை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது என்பது நம்முடைய ஜீவியத்தை குறித்து மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு உள்ளத்திலிருந்து என்ன செய்கிறோம் குறித்து என்ன பண்றாரு? அவர் சாட்சி கொடுக்கிறார். அதனால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுறோம். உண்மையாவே நம்முடைய அன்பு எதுல அதிகமா வெளிப்படும்னா, நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, நம்முடைய கொடுக்கிற தன்மை எது வெளிப்படும்? நாம் நேசிக்கிறது. இங்கே ஆண்டவர் எதை நீதியாய் பார்த்தாரா? அவங்களுடைய அந்த மனமுவந்து செய்கிற காரியம். நான் சொல்லுகிறது பெரிய அளவுல செய்கிறது சொல்லல, உள்ளத்தின் நிறைவிலிருந்து மனமு வந்து உண்மையாய் செய்கிறது. அல்லேலூயா. உண்மையாய் செய்கிறது. அப்ப இவனும் செய்கிறான், அவனும் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் எதை அங்கீகரிக்கிறார்? மனமு வந்து செய்கிறது, உண்மையாய் செய்கிறதை கர்த்தர் செய்கிறாரா? அங்கீகரிக்கிறார். அது அவருடைய பார்வையில் என்னவா இருக்கிறது? நீதியாய் எண்ணப்படுகிறது. அவனை குறித்து கர்த்தர் நீதிமான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். நாம் இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் புறஜாதிகளை நீதிமான்களாய் மாற்றுகிறார். நாம் கலாத்தியரை வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் புறஜாதிகள் என்ன செய்கிறாரா? அவர் நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். நாம் புறஜாதிகளாய் இருக்கிறோம், நம்மை அவர் நீதிமான்களாய் மாற்றிருக்கிறபடினால்தான் இன்னைக்கு என்னவா இருக்கிறோம்? நம்ம என்னவா இருக்கிறோம்? நீதிமான்களாய் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துல எல்லாரும் புறஜாதிகள் தான். ஆபிரகாம் கூட, இவன் ஆபிரகாம் கூட யார் தான்? புறஜாதி தான். ஆனால் அவரை நீதிமானை மாற்றின பிறகு அவர் என்னவா மாறினார்? அவர் ரட்சித்த பிறகு அவர் விசுவாசத்தினால, நீங்க வாசிச்சீங்கன்னா எபிரேயர் 11:8 வாசிங்க. எபிரேயர் 11:8.
தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் புறஜாதி, ஆனால் எதனால் நீதிமானாக்கப்பட்டார்? விசுவாசத்தினால். ஆபிரகாம் முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை நாம வரைக்கும் நாம யாரா இருக்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறது. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிக்கிற தேவனுக்கு நான் செயல்படுகிறேன், நான் கொடுக்கிறேன், நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நாம் இருக்கிறது எல்லாமே என்னதான் நம்மை நீதிமானாக்குகிறது. அப்போ நாம் நீதிமான் என்ற ஒரு காரியம் எதை அடித்தளமாய் கொண்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த விசுவாசத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நாம் விசுவாசத்தினாலே நம்மை அழைத்த தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை விசுவாசித்து நாம் அவருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் அவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் அவரை தேடி வருகிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் இந்த வசனத்தை வாசித்து முடிக்கும் பொழுது தேவன் தம்முடைய பார்வைக்கு நீதிமானா இருக்கிறவனுக்கு என்ன செய்கிறாராம்? அவர் செல்வத்தை நீங்க பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே, பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நாம் யாருடைய பார்வையில் நல்லவங்களா இருக்கணும்னு. ஆமென். அல்லேலூயா. நாம் மனுஷ பார்வைக்கு அல்ல, தேவனுடைய பார்வைக்கு நாம் நல்லவர்களா இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரா? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களா இருக்க வேண்டுமானால் நம்மை ரட்சித்த தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். நம்மை ரட்சித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்ம எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படியாய் நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் நாம் தேவனுடைய பார்வைக்கு எப்படியா இருப்போம்? உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். அப்படியாய் அவருடைய பார்வையை நீதிமானா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஞானத்தையும் இன்பத்தையும் செல்வத்தை என்ன பண்றாரு? இங்கே அளிக்கிறார். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, நான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ரட்சித்த தேவன் நீர் ஜீவனுள்ளவர். நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய நீதினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய பார்வையில நான் நீதிமானாய் வாழும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பார்வையில நான் நீதியாய் நடந்து உம்முடைய நீதியிலே நான் நடந்து அந்த விசுவாசத்தில் நான் பலப்பட்டு என்ன பண்ண உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோம். தேவன் தம்முடைய பார்வையில நீதிமானாய் இருக்கிறவனுக்கு என்ன செய்கிறாரா? ஞானத்தையும் இன்பத்தையும் கனத்தையும் அவர் அளிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில நாம் நீதிமானாய் இருக்கும்படியால் நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய பார்வையில நாம் வாழ்வதிலும் நடப்பதிலும் கொடுப்பதிலும் எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய பார்வையில நாம் உண்மையா இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுவார். நீதிமானாய் இருக்கிற நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.